வணக்கம். இன்று நம்முடன் திராவிட இயக்க ஆய்வாளரும் எழுத்தாளருமான ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். மணி வணக்கம். இப்போ உங்களுடைய பன்னாட்டு அனுபவங்களோட பின்புலத்திலேருந்து நான் கேட்கிறேன். ஏன்னால் நீங்கள் ஒரு 35 ஆண்டுகள் இந்தியாவுக்கு வெளியே இருந்திருக்கீங்க. திரும்ப நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஆய்வுக்காக திராவிட இயக்கத்தினுடைய வெவ்வேறு காலகட்டங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது பெரியார் இங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காரு, இங்கெல்லாம் அதை பொருத்தி பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை, பெரியார் ஒரு பெரிய மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டவங்க அவங்கெல்லாம் ரொம்ப எளிமையான குடும்பத்திலேருந்து வரவங்க. அவரை அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. 2 வாரம் கழித்து, இதை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், ஜலகண்டபுரம் கண்ணன் எழுத்தாளர், அவர் பார்க்குறாரு, பெரியார் கொஞ்சம் சோர்ந்து உட்கார்ந்துருக்கார். திமுக ஆரம்பித்து 2 வாரம் ஆயிருக்கு, இவங்கெல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்றதுனால நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்றார். பொறிஞ்சு தள்ளிடுறார். நான் யாரை நம்பி இந்த இயக்கத்தை நடத்துகிறேன்? இந்த இயக்கத்தை நான் என்னை மட்டுமே நம்பி நடத்துக்கிறேன். அதுதான் உண்மை. அவர்கிட்ட எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி, சரிதானா? அவர் நாயக்கரின் தொண்டால் உண்டு கொழுத்தது காங்கிரஸ் அப்படின்னு திருவிக்க எழுதுறார் அவருடைய புத்தகத்தில். அப்படி காங்கிரஸை வளர்த்தவர் அவர். ஸோ அவர் யாரை நம்பி இருக்க முடியும்? அவர் பின்னால் திரண்ட தோழர்கள் ஜப்பானில் காமிகாசேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாக்குதல், வான்வழி தாக்குதல் பண்ணி தாங்களை கொண்டு மாச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான தொண்டர்கள் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவர்கள் பெரியாருக்காக தங்கள் இன்னுயிரையே தரக்கூடிய தியாகசீலர்கள். ஸோ என்னை விட்டு எத்தனை பேர் வேணாலும் போகலாம், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொங்கி தீர்த்துட்டு அப்புறம் அமைதியாகிடுறார். கொஞ்சம் நேரம் போகுது, ஒரு 5-10 நிமிஷம் ஆன பிறகு அப்புறம் சொல்கிறார், கண்ணன் என்னோட இருந்து இப்போ தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா நிறைய தவறுகள் நடக்கும். இந்த தவறுகள் நடக்கும்போது என்னுடைய கொள்கைகளுக்கு ஊனம் ஏற்பட்டுரும், பங்கம் வந்துடும். என்னத்தான் என்னுடைய கொள்கைகளை குறை சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் என்னுடைய கவலைன்னார். இன்றைக்கி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அவர் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருக்குது, உண்மை இல்லைன்ட்டு. இல்லையா? அவர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். நிறைய பொது வாழ்க்கையில் ஒரு தவறுகள் பல நடந்து போச்சு இல்லையா? இந்த 30, 40, 50 ஆண்டுகளில் பொது வாழ்க்கையில் நேர்மை, பொது வாழ்க்கையில் தூய்மை, பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பதெல்லாம் நாம் திரைப்படங்களிலும் வாழ்ந்து மறைந்து படங்களாக நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய கல்விக்கூடங்களிலும் தொங்குகிற தலைவர்களிடத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. ஒரு சாதாரண ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் கூட இன்றைக்கி பதவிக்கு வருவது என்பது சேவைக்காக அல்ல, ஒரு 5 ஆண்டுகளில் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்காகன்ற மாதிரி மாறி போயிடுச்சு. ஆனால் அவருக்கு அன்றே அந்த அச்சம் இருந்தது. ஆமாம், 49லேயே அதை சொல்லிட்டார். அவர் பார்க்காத பணமா? அவர் பார்க்காத பணக்காரர்களா? அவர் பார்க்காத ஏழைகளா? அவர் தெருவில் இப்போ ஒரு கூட்டம் முடிச்சுட்டு போகிறாருனா கூட தெருவில் ஒரு பாட்டி இட்லி சுட்டு விற்கும் தெரியுமா, அங்கே தான் சாப்பிடுவார். அவ்வளோ எளிமையானவர் அவர். அந்த பாட்டி வாழணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கை தரணும்னு நினைப்பார். ஸோ அவர் ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ் மேன். அவர் அவர் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, பிராமணர்களை வெட்டு குத்து அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு அத்தனை பேசியிருக்காரு. அது எழுத்தில் இருக்குது, அவருடைய பத்திரிகையில் வந்திருக்கு. நீங்கள் என்னமோ அவரை செல்ஃப்லெஸ் மேனுன்றீங்க. அவர் கொஞ்சம் விட்டால் அவரை நீங்கள் ஒரு மகரிஷியை எடுத்து கொண்டு போயிடுவீங்கன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அவரே சொல்கிறாரு, அது மாதிரிலாம் பேசியிருக்கார். அதெல்லாம் யாரும் மறுக்க போகிறதில்ல. என்ன அதெல்லாம் பேசியிருக்காரு. அவருடைய ஆணை முத்தே அதை பதிஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லாரையும் கத்தி வச்சுக்க சொன்னார். அதெல்லாம் நடந்துச்சு. அவருக்கு பல தனிப்பட்ட முறையில் பிராமண நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பிராமணர்களை, அதாவது பிற்போக்குத்தனமாக இருந்த பிராமணர்கள்னு அவர் நம்பினவர்களை, அவர்கள் நம்முடைய நலனை நாடுபவர்கள் அல்ல. அவர் சொல்கிற வார்த்தை அப்படியே சொல்கிறார், நாம் நாசமாக போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர்கள் மீது அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அவரால் வெல்ல முடியல.
அவர்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், இந்த கோவில்கள், இந்த 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 திருப்பாவை, இந்த திருவெம்பாவை, இந்த தேவாரம், திருவாசகம், அது இது மகாபாரதம், ராமாயணம்ன்ட்டு நீக்கரமர இருந்துச்சு. இதை அவர் ஒழிக்கணும் அப்படின்னா அவர்கள் அடிப்படையில் அவர்கள் கொண்டாடுறதையே தகர்க்கணும். அதைத்தான் அவர் முயற்சி பண்ணார். அதில் தோற்று போனார். அதில் ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லா மதங்களையும் எல்லா மதங்களிலும் இருந்த மூட நம்பிக்கைகளையும் எல்லா மதங்களிலும் இருந்த பிற்போக்குத்தனத்தையும் அவர் எதிர்த்தார். அவரே சொல்கிறார், நான் இஸ்லாத்தில் இருந்த சிலதெல்லாம் எதிர்த்தேன், எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு, மூடிட்டேன் பத்திரிக்கைன்றார். அவரே சொல்கிறார், கிறிஸ்துவ மதத்தில் இருந்த சிலதெல்லாம் நான் எதிர்த்தேன், ஆனமத்தோட முதல் 3 தொகுதிகள் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும், எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு, நான் மூடிட்டேன் அப்படின்றார். அவரால் உரிமையாக அவர் பிறந்த மதத்தில் இருந்த குறைபாடுகளை அவரால் சொல்ல முடிந்தது. இப்போ ஏன் நீ இவர் இந்து கடவுள்களை மட்டும் எதிர்த்தார்னா எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க, சரிதானா? அங்கே ஒரு உரிமை, கூடுதல் உரிமை. ஆமாம், அவரை கூப்பிட்டு நீங்கள் பௌத்தத்துக்கு வந்துருங்கன்ட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு. இவரும் போகிறார். அங்கே உங்கள் பேட்டியில் ராஜேந்திரன் சொல்கிறார் இல்லையா, மலேசியாவில் பயணம் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாரு. அவர் அந்த அந்த மதமாற்ற நிகழ்ச்சிக்கு போகிறார். அந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பேரோட நம்ம அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு போயிடுறார். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார், 20 ஆண்டுகள் நான் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவாக பௌத்த மதம்தான் எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய, எல்லாரையும் ஒரே மாதிரி எந்த விதமான குறைபாடும் இல்லாத நடத்தக்கூடிய ஒரு மதமாக நான் எண்ணுகிறேன், அதனால் நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்றார். எந்த மதமும் அப்படி ப்ராக்டிஸில் இருக்கிறது கிடையாது, சரிதானா? எந்த மதமும் அப்படி பண்ண முடியாது. மதத்தை நீங்களும் நானும் தானே ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி நமக்குள்ளே நான் நினச்சா தான் நான் உங்களுக்கு சமத்துவம் தர முடியும், நீங்கள் நினச்சா தான் எனக்கு சமத்துவம் தர முடியும். அதனால் இதெல்லாம் தியரிட்டிக்கல். அப்போது பெரியார் சொல்கிறார் அவர்கிட்ட, நான் இதை பண்ண முடியாது, ஏன்னா இதை நான் பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு இங்கே நான் விமர்சனங்களை வைக்கக்கூடிய உரிமை எனக்கு போயிடும்ன்றார். அதனால் அவருடைய எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகள் இப்போ ஏழை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் சாமி கல்யாணம் நடக்குது, அதுக்கு ஒரே கலேபரம், அதுக்கு இவ்வளவு செலவு, இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு, இது என்ன கடவுள், இது என்ன சாமி, இது என்ன நீதி அப்படின்னு கேட்டார். நான் ஒரு சிவில் சர்வெண்ட், படித்தால் அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அது மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. நான் அப்படி போயிட்டேன். ஐக்கிய நாடுகள் சபையில் நான் ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் குடிமை பணிக்கு நான் போய்விட்டேன். அதில் ஒரு மூத்த அரசியல் அதிகாரியாக நான் இருந்து ஓய்வு பெற்றேன். அதெல்லாம் ஓகே, அதை எல்லாரும் பண்ணலாம். ஆனால் சைவ உணவகங்கள் ஒரே ஒரு சாரார் தான் 50, 60, 70 வரைக்கும் நடத்த முடியும்னா யாரும் தடுக்கலை. அவர்கள் நடத்தினா தான் அவர்களால் மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ண முடியும், சரிதானா? அவர்கள் யார்? உடுப்பியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் யார்? பிராமணர்கள். அவர்கள் நடத்துகிற சைவ உணவகங்களில் தான் நீங்கள் போய் சாப்பிடுவீங்க. அசைவ உணவகங்கள் யார் வேணாலும் நடத்தலாம், அதில் என்ன பெரிய கஷ்டம்? அவர்கள் அதை நடத்த போகிறதில்ல, அங்கே போட்டியே கிடையாது நமக்கு. ஸோ அது பண்ணுறோம். இன்றைக்கி உங்களுக்கு முதல் முறையாக 80களிலிருந்து ராஜகோபால்னு ஒருத்தர் சரவண பவன் ஒன்று தொடங்குறார். உலக பிரசித்தி பெற்ற சைவ உணவகமாக அது மாறிச்சு. இன்றைக்கி திரும்பி பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த் பவன், உங்களுக்கு சங்கீதா, கீதம், எத்தனை இவர்களெல்லாம் பிராமணர்களா? அடையார் ஆனந்த் பவன் சொல்லலையா ஒரு வருஷம் முன்னாடி, நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு பெரியார் ஒரு பெரிய காரணம் அப்படின்ட்டு? அவர் 1930களிலேயே அவரணத்தார்னு நம்ம நினைக்கிற, தீண்டத்தகாதவர்கள் நினைக்கிற பல பேரை அவர்களை வச்சு சமைச்சு அங்கே அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டார். அதாவது உங்களுக்கு எங்கே தீட்டு வரும்? உணவு முதல், வழிபாடு 2வது, கொடுக்கல் வாங்கல் 3வது, வீட்டுள்ள வர்றது 4வது. இந்த 4 விஷயங்கள். அதில் அவர் எங்கெல்லாம் அதை மாற்ற முடியுமோ, அந்த கோவில்களுக்கு போக முடியல. அவர் என்ன பெரிய கோவில் நம்பிக்கை உள்ளவரா? ஆனால் எல்லாரும் இவன் மட்டும் அங்கே போகிறதுக்கு உரிமை இருக்குது, இது மற்ற மதங்களில் இல்லை அப்படின்ட்டு அவருடைய அந்த அமைப்பு மற்ற மதங்கள் அந்த மாதிரி மாநாடுகளில் யார் சமைத்தால் மற்றவர்கள் சாப்பிட மாட்டார்களோ அவர்களை கூப்பிட்டு சமைங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார். அவர்ணத்தார், அவர்கள் இந்த 4 வருணங்களை சேராதவர்கள், அதுக்கு வெளியில் இருக்கவங்க, அவுட்காஸ்ட், அந்த மாதிரி இருந்தவர்களெல்லாம் கூப்பிட்டு அவர் சமைக்க சொல்லியிருக்கார். அல்லது அந்த மாதிரி எண்ணப்பட்டவர்கள், அவர்கள் வர்ணத்தாராகவே இருந்தாலும் கூட அவர்கள் அந்த படிநிலையில் ரொம்ப கீழே இருக்கவர்கள்,
அதனால் அவர் வந்து ஒரு பெரிய சமுதாய ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாய அமைப்பை பார்த்தார். இப்போ வெளிநாடுகள் அவர் நிறைய போயிருக்கார். அவர் தொடக்கத்தில் போனார். அவருக்கு கம்யூனிசம் வந்து அவருக்கு அவர் ரஷ்யாவை பார்த்து மலைச்சார், வந்தார், ஒரு ஏறக்குறைய கம்யூனிஸ்டாகவே மாறினார். வெள்ளைக்காரன் அவரை வந்து ரொம்ப தொல்லைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த நாட்டில் வர்க்கத்தை விட மிக கொடுமையானது வர்ணம், ஜாதி. நான் அதை மட்டும் எதிர்த்து போர் புரிகிறேன், வர்க்கமெல்லாம் வேண்டாம், ஏன்னா அந்த வர்க்கமே இந்த ஜாதி அடிப்படையில் வருது அப்படின்னு அவர் நம்பினார். அவர் தூக்கி உள்ளே போட்டுரு வேண்டாம். சரிதானா? அவர் ரொம்ப டாக்டிக்கலானவர். அவர் வந்து யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்கள ஆதரிச்சார். ஏன் அவங்கள ஆதரிச்சார்னா அவர்கள் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை அவர் நிறைவேற்றிக்கணும்னு நினச்சார். அதுக்காகத்தான், பேரொன்று. அதனால் அவருக்கு என்ன வந்துச்சு, தனிப்பட்ட முறையில் என்ன அவருக்கு பெரிய வந்துட போகுது? அவர் நல்ல பெரிய செல்வந்தர் அவர் ஒன்றும். அதனால் வெளிநாடுகளில் அவர் வந்து நான் சொன்ன ஜெர்மனிக்கு போயிருக்காரு, எகிப்தில் ஒரு 5 நாள் இருந்திருக்காரு. ஆனால் எகிப்து உள்ளே அவர் போய் பார்க்கல. அவரே எழுதியிருக்கார், அந்த கப்பல் வந்து கைரோலையோ அலெக்சாண்ட்ரியாலோ இருந்துச்சு. அவர் சாப்பிட்றதுக்காக கப்பலை விட்டு வெளியே வருவார். வந்துட்டு அந்த ஹார்பரில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே போயிடுவார். ஐரோப்பிய நாடுகளில் 3 மாதமோ என்னமோ ராமநாதனை அழைச்சிக்கிட்டு அவர் போனார். இந்த இடங்கள்லாம் போய் பார்த்தார். ஐரோப்பிய நாடுகள் எந்த அளவுக்கு உயர்வாக வந்திருக்குன்னு பார்த்தார். அப்புறம் முற்போக்கு சிந்தனைகள் எங்கே இருந்தாலும் அதை மொழிபெயர்த்து தன்னுடைய பத்திரிகைகளில் கொண்டு வந்தார். இப்போது நீங்கள் இந்த ஒரு வர்க்க பேதத்துக்கு எதிராக பெரியார் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த இந்த வர்ண பேதத்தோடு தான் வர்க்க பேதம் இணைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த பொருளாதாரம் சார்ந்த இடங்கள்லையும் ஒரு கவனப்படுத்துகிறார். இப்போ அந்த ஜெண்டர் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள அவர் எந்த மாதிரியான செயல்களை பிரதானப்படுத்தினாருங்க? இல்லை, அவர் பெண்கள் அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஆர்மியில் வந்து ஒரே யூனிஃபார்ம் தானே பெண்ணுக்கும் ஆணுக்கும், போலீஸில் ஒரே யூனிஃபார்ம் தானே, அவர்கள் பேண்ட்டு ஷர்ட் போடுறாங்கல்ல, அது மாதிரி தான் போட்டுக்கணுன்னாரு. அது மாதிரி நீங்கள் ஆண்கள் மாதிரியே நீங்கள் நடந்துக்குங்கன்றார், கருப்பையவே எடுத்துருங்கன்றார். உங்களுக்கு வந்து உங்களை வந்து இந்த நீங்கள் தாயாகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது உங்களை அடிமைப்படுத்துறது. அது உண்மை தானே. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்னுடைய மனைவி இருக்காங்க, இல்லை ஒரு குடும்பம் எடுத்துக்கங்க, 2 பேருமே படித்தவர்கள், 2 பேருமே ப்ரொஃபஷ்னல்ஸ். ஒரு குழந்தை வேணும்னு முடிவு எடுக்குது அந்த குடும்பம் அப்படின்னா, அந்த குழந்தை பெற்றுக்க வேண்டியது வந்து அந்த அம்மா அந்த குழந்தைய வந்து ஒரு 10 மாதம் சுமக்கும் பொழுது அந்த அம்மாவனுடைய கெரியரில் ஒரு தொய்வு வந்துடும். அந்த குழந்தை வந்த முதல் 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் பின்னடைவு வந்துடும். நீங்கள் மேலே போயிட்டுருப்பீங்க. அப்போது பொதுவாகவே இயற்கையாகவே ஒரு கெரியரில் அவர்களுக்கு ஒரு செட்பேக் இருக்கா மாதிரி தான் அவர்களுடைய உடலமைப்பே, ஃபிசியாலஜியே இறைவனோ அல்லது அவர் நம்பாத இறைவனோ அமைச்சிருக்கான். சரிதானா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தைகளை பற்றி அவர் பெருசாக நினைக்கல. அவர் வந்து ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கொள்வதால் அறிவிலோங்கி இந்த நாடு உயருமாம் தழைக்குமாம்ட்டு பாரதி பண்ணானே, அது மாதிரி தான் அவர் ஆண்கள் மாதிரி பெண்கள் வந்து உடுத்திக்கணும், பெண்களால் எல்லாமே பண்ண முடியும், அவர்கள் அப்படி முன்னுக்கு வரணும், இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அதில் கான்ட்ரவர்சியலாகவும் நிறைய சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் அப்புறம் அதாவது குடும்பம் அப்படின்ற ஒரு அடிப்படையவே அவர் தகர்க்கிறார்ன்ற மாதிரியெல்லாம் நம்ம நினைப்போம். இப்படி எல்லாரும் வந்து குழந்தை பெற்றுக்காத கெரியர் 2 பேரும் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அப்புறம் இந்த அன்றைக்கு கருதப்பட்ட எல்லா சமூக நிறுவனங்களும், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பங்கிறது ஒரு சமூக நிறுவனம் அல்லது சாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்பு, இந்த சமூக நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் நாம் பெருமை பேசி எதோடெல்லாம் இணைந்திருந்தோமோ அந்த நிறுவனங்களுமே ஒரு தனிமனித வளர்ச்சிக்கும் தனிமனித விடுதலைக்கும் எதிராக இருப்பதாக அவர் கருதினார். இல்லை, தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இவர்களுக்கு அதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷனல் அமைப்புகள் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய தடை, அவர்களை கட்டுண்டு வைத்திருந்தது. அதை வந்து நம்ம மீறணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பௌத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புத்தருடைய பிரச்சாரத்திற்கு பிறகு புத்தருடைய பிரச்சாரத்தில் என்ன, எல்லாத்தையும் திறந்துருன்றார் அவர், எது மேலேயும் பற்று வைக்காதன்றாரு. அப்புறம் யார் குடும்பம் நடத்துறது? பௌத்தம் வந்த பிறகு சம்சாரிகள் குறைந்து போனார்கள். சரிதானா? ஆனால் இந்த பௌத்த பிக்குகள் சம்சாரிகளை நம்பித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்திருந்தார்கள். அதனால தான் ஆதிசங்கரர் வந்து மீண்டும் ரெண்டுமே வந்து இது வந்து அதை விட உயர்ந்தது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, இதை தாங்கிறது தான் அது, இது எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தத்தை வந்து பௌத்தம் விதைத்த
கருத்துக்களை மிக வன்மையாக வந்து அவர் எதிர்கொண்டு இந்த இந்த நாட்டில் பௌத்தம் பெரிய அளவில் வேரூன்றாத அளவுக்கு பண்ணிட்டதில் ஆதிசங்கருக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அதற்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் வந்து திருவோடு தாங்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா அது வந்து சமூக கட்டமைப்பை மாற்றிடும். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு பெரியார் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், பெண்கள் ஆண்களாகவே இருக்கலாம், ஆண்கள் அளவுக்கு முன்னேறலாம், ஆண்கள் அளவுக்கு அவர்கள் படிக்கலாம். அவர்களுக்கு தடையாக இருக்கிறது வந்து அவர்கள் தங்களை பெண்களாக அவர்கள் கற்பு அல்லது வந்துட்டு தங்களை வந்துட்டு அழகுபடுத்திக்கணும், தாங்க உடுத்திக்கிறதுல ஒரு நேர்த்தி இருக்கணும், தாங்கள் இப்போ தாயாக வேண்டும், அதாக வேண்டும், இதெல்லாம் வந்து ஒரு அவர்களை வந்து பின்னுக்கு இழுக்குதுன்ற மாதிரி அவர் நினைச்சார். சரிதானா? தேங்க்ஃபுல்லி அவரே பல சுயமரியாதை திருமணங்களை பண்ணி வச்சார், அவரே பல குடும்பங்களை இணைச்சி வச்சார், அவரே அவருடைய தோழர்கள் மத்தியில் இந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான், அந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருக்குன்னா அவர்களை இணைச்சி வைப்பார். அதனால் அதுவும் நடந்துச்சு. ஏன்னா அவர் புத்தர் மாதிரி வந்து பண்ணலை. ஆனால் அவர் இதெல்லாம் வந்து இது உண்மைதானே. இது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எதுவெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ எது முன்னேற விடாமல் அல்லது முன்னோக்கி செல்ல விடாமல் கீழே இழுக்குதோ அதற்கு எதிராக எல்லாம் அவர் பேசினார். கண்டிப்பா அதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும்னு நினைச்சார் அவர். அது எவ்வளவு புனிதமானதாக சொல்லப்பட்டாலும். ஆமா, அவருடைய மூத்த மனைவி நாகமே இருக்காங்களே, அந்த அம்மாவை தாலியை எடுத்துட சொல்லிட்டார். அவருக்கு நான் சொல்றது 100 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி 1909 அவருடைய அக்கா மகள், அந்த பெண்ணு வந்து 9 12 வயதோ விதவையாயிடுது. வீட்டுக்கு நான் சொல்கிறது 1909, இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். 115 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகனை அவர் பார்த்துடுறார், அவங்க வீட்டுக்கு தெரியாத. அவங்க 2 பேரையும் கள்ளத்தனமாக அங்கேருந்து ரயில் ஏறி அவருக்கு தெரிந்த ஒரு நண்பர் வேற ஒரு ஊரில் விழுப்புரமோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கார், அந்த நண்பர்கிட்ட அனுப்பிடுறார் அவங்க 2 பேரையும். அதாவது அவர் மணமகன், இந்த பெண் கைம்பெண், இவங்க 2 பேரையும் அனுப்பி இங்கே திருமணம் பண்ணி வைக்க முடியாது, பெரிய எதிர்ப்பு இருக்கும், அவருடைய சமூகத்திலேயே எதிர்ப்பு இருக்கும், அவருடைய குடும்பமே அதை ஒத்துக்குமான்னு தெரியாது. அங்கே அனுப்பிச்சிடுறார். அவருடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து தாசில்தாரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார், நான் மறந்துட்டேன் இப்போது. அவர் அந்த திருமணத்தை பண்ணி வச்சு நீங்கள் இவங்க 2 பேரையும் இணையாக மாற்றி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது நடக்குது. அவங்க வராங்க, அவங்க சமூகம் அவங்கள வந்து ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுது. 115 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நீங்கள் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேண்ணா. அதனால தான் அவர் பெரியார். இப்போது இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு சமூக நீதி ஏதோ ஒரு வகையில் அங்கேயும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் பெரியார் தனித்துவமாக தமிழகத்திற்கு எதை கொடுத்தார்? எந்த இடத்தில் தமிழகம் தனித்து தெரிவதற்கு பெரியார் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கு இல்லை. அது ஒரு நல்ல கேள்வி தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடு வந்து தமிழகத்தில் ஒன்றும் முதல்ல தொடங்கலை. அது வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு குஜராத்லேயும் எங்கேயோ தொடங்குச்சு, இங்கே தொடங்குறதுக்கு முன்னாடியே சாகு மகாராஜ் கொண்டு வர. ஆமாம், அதற்கு பிறகு தான் இங்கே வருது. அதனால் இந்த கருத்துக்கள் வந்து பல இடங்களில் பெரியார் மாதிரி யாரும் தோன்றவில்லை. ஜோதிராவ் பூலே மாதிரியோ அல்லது வந்துட்டு நாராயணகுரு மாதிரியோ எல்லா மாநிலங்கள்லேயும் ஒருத்தர் இருந்தார்னு சொல்ல முடியாது. காலமே சில விஷயங்களை செஞ்சிடும். ஸோ இது வந்து காலத்தினுடைய கட்டாயம். நமக்கு அதை வந்து துரிதப்படுத்துறதுக்கும் அதை வந்து நமக்கு இருந்த நமக்கு வந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகள், அதாவது இந்த தமிழகத்தில் இந்த தீண்டாமை உணர்வோ அல்லது இந்த நந்தன் வந்து எரிஞ்ச பிறகு தானே போக முடியுது, அந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே இருக்குது. இந்த சமூக கட்டமைப்பை வந்து போராடுறதுக்கு, அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு பிராமண ஆதிக்கம் பல இடங்கள்ல இருந்ததாக சொல்ல முடியாது. நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்கே இருந்த அளவிற்கு நீங்கள் நீதி கட்சி தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களால் காங்கிரஸில் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் மோதி பார்க்கிறார்கள். பெரியாரையே தோற்கடிச்சே காங்கிரஸ். பெரியாரை விட ஒரு தலைவர் இருக்க முடியுமா? அவர் யாருக்கு அஞ்சுவார்? அவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மி. அவரால் அந்த கட்சி வளர்ந்துச்சு. அதனால் அவர் வளர்ந்தாருன்னு நமக்கு தெரியாது. அவர் எதற்கும் அஞ்சாதவர். அப்படிப்பட்ட ஒருத்தரையே அந்த கட்சியில் இருக்க விடாத பண்ணிடுச்சு. மற்றவர்களெல்லாம் அதில் இருந்தார்கள். இவர் திருவிக்கா இருந்தார். திருவிக்கா விட நம்ம வந்து அங்கே இருந்த பிராமண தலைவர்களை தான் நமக்கு நிறைய தெரியும் என்றைக்கும். சரிதானா? அதனால் இங்கே இருந்த சூழல் வந்து மற்ற இடங்களை விட ரொம்ப கொஞ்சம்
தீவிரமாக கடுமையாக இந்த வர்ண பேதங்கள் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு இடமா பெரியார் அந்த காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. அதனால் அவர் வந்து ஒரு சர்ஜனாக தேவைப்பட்டுச்சு. மற்ற இடங்களில் சாதாரண டாக்டரே ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணிடலான்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்த பொழுது இவர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணால் தான் சரி பண்ண முடியும்னு நம்பின ஒருத்தர் இங்கே தேவைப்பட்டார். அதான் அவர் எதிர்நீச்சல் தானே பண்ணார். அவர் சொன்ன எதையாவது பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, சொன்னாங்களா? இல்லை. அவர் வந்து he was a fringe leader. அவர் சொன்ன அத்தனையுமே வந்து மார்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மார்ஜினில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். அதில் அவருக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரான். பிள்ளையாரை போட்டு உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். 3000 பேர் ஜெயில் போகிறான். 1953 யாராவது போவாங்களா? இன்னைக்கு காசு கொடுத்தாது போவாங்களா? கூட்டத்துக்கே வர்றதில்ல. சரிதானா? அப்படி நடிகராக இருந்தால் மட்டும்தான் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் நடிகரும் அல்ல, அவர் பெரிய நொபல் பரிசு வாங்கினவர் அல்ல, ஒன்றுமே இல்லை. அவர் வந்து தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். அதனால் அவர் சொன்னதில் இருந்த அந்த நேர்த்தியையும் நியாயத்தையும் அந்த அறத்தையும் பார்த்து அவர் பின்னாடி ஒரு சின்ன கூட்டம், பெரும் கூட்டம்னு சொல்ல மாட்டேன், அந்த கூட்டம் கூடிச்சு. அண்ணா வந்த பிறகு அந்த கூட்டம் கொஞ்சம் பெருசாச்சு. அவர் வந்து இவருடைய கருத்துக்களை தேன் தடவி பல இடங்களில் சொன்னார். இவங்க 2 பேருக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் வர முடியாது. ஃபஸ்ட்டு இந்த கருத்துக்களை வச்சுட்டு வர முடியாதுன்னு பெரியாருக்கு தெரியும். அது அவரே சொல்கிறார். எனக்கு எவனாவது ஓட்டு போடுவானா? நான் கல்லை வந்து எடுத்துடணுன்றேன், நீ கல்லை வணங்கணுன்ற, அதனால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் சுத்தமாக இருக்க முடியுன்ற நம்பிக்கை வந்துட்டு அவர் இருந்திருப்பார். அவர் பல அவரோட இருந்தவர்கள் இருந்திருப்பாங்களான்னு அவருக்கு தெரியாது. ஆட்சி அதிகாரத்தை அவர் விரும்பவில்லை. வெள்ளைக்காரர்கள் அவர் 2 முறை நீதி கட்சி வந்து காம்பந்து அரசாக வந்து வரணும்னு சொல்லும் பொழுது கூட வந்து அவர் வேண்டான்னு சொல்லிடுறார். அதனால் அவர் வந்து ஆட்சியாளர்களை ஒரு கருவியாக வைத்து தனக்கு வேண்டியவற்றை சாதித்து கொள்ளணும்னு நினச்சார். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு சார்பாக அவர் வந்து ஆதரவு தந்தார். அது வரைக்கும் அவங்களை கடுமையாக எதிர்த்தவர். காமராஜர் தோக்குறாருன்றதுக்காக அவரை விட வேதனைப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. காமராஜரை விட ஒரு உயர்ந்த தலைமை தமிழகத்திற்கு 2000 ஆண்டுகளில் கிடைத்ததில்லைன்ட்டு 63 போய் புதுக்கோட்டையிலேயோ எங்கேயோ அவருடைய பேச்சு இருக்குது. சோழ மன்னர்கள் மூவேந்தர்கள் காலத்தை காட்டிலும், முகாலயர்கள் இஸ்லாமியர்கள் காலத்தை காட்டிலும், வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தை காட்டிலும், நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலத்தை காட்டிலும், மராட்டியர்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட காலத்திலும் விட ஒரு உயர்வை, ஒரு எழுச்சியை, ஒரு வளர்ச்சியை இந்த தலைவனிடத்தில் தான் தமிழகம் கண்டதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் காமராஜர் பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு கட்டுமானத்தை அவர் வச்சுருந்தார். பச்சை தமிழர்னு சொன்னார். அவரும் பெருசாக படித்தவர் கிடையாது, 6வது வரைக்கும் தான் படித்தவர். அதனால் அவர்கிட்ட இருந்தது வந்து அவர் இந்த கான்ட்ரவர்சி, பிராமணர் எதிர்ப்பு என்பது வந்து ஒரு கஷ்டமான, இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. அவர் சொன்ன சில செய்திகள் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய செய்திகள் பலது சொல்லக்கூடியவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன அதனால் அதை எல்லாமே அவர் வந்து எதற்காக சொன்னார்னா, அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வரணும், அல்லது அப்படியெல்லாம் அவர் ஒரு பெரிய 4 கப்பல் வாங்கணும், அல்லது 4 மதுபான ஆலைகள் தொடங்கணும் அப்படின்லாம் நினச்சி அவர் சொல்லலை. அதெல்லாம் அந்த காரணம் அல்ல. அவர் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், மிக எளிய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையினுடைய தொண்டே வந்து இந்த தமிழர்களை, இந்த தாழ்ந்த தமிழகத்தை உயர்த்துவது என்பதே அவருடைய தொண்டு, அவருடைய மூச்சு. அதற்காக 93 வரை அவர் ஒரு சிறுநீர் பையை கட்டிக்கொண்டு அம்மா ஐயோன்ட்டு வந்து முனங்கிக்கிட்டே போய் எல்லா இடத்துலையும் போய் பேசினார். இந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினச்சார். அவருடைய பங்களிப்பு எல்லாரையும் தொடணும்ன்ட்டு நம்ம நினைக்க முடியாது, தொட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர் விதைத்த அந்த விதை விருட்சமாக பல மத்திய தர, பல நடுத்தர, பல ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்களை தொட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில் கல்விக்கான, இந்த கல்வி மூலமாக நாம் வந்து ஒரு பெரிய இடத்திற்கு போக முடியும் அப்படின்ற சிந்தனையை தென்ன பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கிழவங்கிட்ட இருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார். நிச்சயமாக ரொம்ப அருமையாக ஒரு பெரியாரை அந்த காலகட்டத்தோடு ஒரு பொருத்தி பார்த்து ஒரு சமத்துவமான ஒரு நவீன சமூகம் உருவாவதற்கு பெரியார் எப்படி பெரும்பாடுபட்டார் என்பதை ஆழமாகவும் விரிவாகவும் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்.